பூனை வந்தால் பீச்சுது, நாய் வந்தால் பீச்சுது. சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட வாரணை பொதுச் சந்தையில் உரிய வசதிகள் ஏதும் இல்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வியாபார நடவடிக்கையை உரிய முறையில் மேற்கொள்வதற்கான அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் வாரணை பொதுச் சந்தை உள்ளதை காண முடிகின்றது. மலசல கூடம், தண்ணீர் வசதிகளற்ற நிலையில் வாரணை பொதுச்சந்தை இயங்கி வருகின்றது. இந்த சந்தை சாவகச்சேரி பிரதேச சபையின் நிர்வாக ஆளுகைக்குட்பட்டு செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சந்தையின் வேலைகள் இல்லாத நிலையில் சுகாதார சீர்கேடுகள் உள்ளதாக வியாபாரிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். டொய்லெட் ஒரு டொய்லெட்டை போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் இருக்க மாட்டேங்க ஓடிங்க. அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாது. எங்கேயும் போக வேண்டியக்கா தண்ணியை கொண்டு இப்படியே இதுக்குள்ளால போயிடும். 10 கிலோல போயிடும். இங்கே 10 சில நான் இங்கே போனேன் அந்த அன்றைக்கு டொய்லெட்டுக்கு ஒன்றும் செய்யலாது. டப்புன்னு தண்ணியை கொண்டு 10 கிலோ போட்டேன். என்ன ஒன்றும் செய்யலாது. அந்த இடத்துக்கு என்ன போக தானே வேணும். ஆணுக்கும் பொண்ணுகளும் பேருக்கு தான். ஆணுக்கும் பொண்ணும் கிடக்கு எல்லாம் பேர் எல்லாம் நாய் பூனை நாய் எல்லாம் இருக்கு. நுழம்பா அப்போ நுழம்பா எல்லாம் கொண்டு எல்லாம் சைட்டுகள் துப்புராக எல்லாம் இருந்தால் தான் நாங்கள் பாரசனம் நாளைக்கு மீன் வேண்டவரும் பார்க்கும். நுழம்பு வேண்டி வளர்த்துக்கிறதுக்கு நாங்களும் வச்சிருக்கிறோம் எக்கச்சக்கம். மரக்கரை, மீன் மற்றும் வெற்றிலை கடை ஆகியன இயங்கி வருகின்றன. இரு மீன் வியாபாரிகள் வர்த்தக நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். நாய் பூனைகளின் தொல்லையால் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக மீன் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாயல் பூனைகள் எல்லாம் பெரிய கரைச்சிரா கிடக்கு. இங்கே மீனை வச்சு போட்டு இங்கே அது ரொம்ப நாய் எழுத்து கொண்டு வருது, பூனை எழுத்து கொண்டு போகுது. இங்கே பாருங்க காகம் பிச்சுது, இதில் வந்து நாய் பீச்சி போட்டு நிற்கிது, கச்சிரா கிடக்குது. மீன் வேண்ட வாரதுகள் கொஞ்சம் அரைக்கி நின்று தான் வேண்டுதுகள். இங்கே பாருங்க நாங்கள் ஒரு நீட்டாக தான் உரை பேக் போட்டு அப்படித்தான் மீனை வைத்து கொண்டு இருக்கிறோம். தச்சில் அதில் பழந்து கிடந்தால் கொஞ்சம் அதில் வேண்டுறது கொஞ்சம் அசுசுப்பாக இருக்குமில்லோ. இப்போ நீட்டாக வச்சுருந்தா தான் அதுகளும் வேண்டுங்கள் மீனுங்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இந்த நாய் பூனை வராமல் சுத்த வரையோருக்கா நெட் அடித்து விட்டாலே ஓகே இருக்கும். சந்தை என்றால் பாருங்கள், இதை கொண்டு போய் தான் கறி வைக்க போதுகள். இப்போ கறி வச்சாலும் இதில் வந்து நாயிலியானோ பூனை இலியா மயிரோ பட்டுக்கிட்டால் அதுகள் கொஞ்சம் துப்புரவு இல்லாமல் இருக்குமில்லோ. நாளைக்கு இதாகல பருத்த ஒன்பம் வரும். அப்போ அதோட எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை நாய் பூனைகளை உள்ளே வராமல் சந்தையோருக்கா நீட் பண்ணி தர சொல்லுங்கள். மற்றது எங்களுக்கு கட்டிடம் பிரச்சனை இல்லை. இதாக கட்டி கிடக்குது. அது இருக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. நின்று கொண்டு மீன் விற்கலாம். காலமையிலேருந்து 10 மணி நின்று கொண்டு மீன் விற்க இல்லாது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தால் தான் நீங்கள் நாங்களும் கொண்டு மீன் விற்கக்கூடிய மாதிரி பேர் இல்லை. இப்போ வாடகை வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா வேண்டு. நம்ம எங்களுக்கு 50 ரூபா கூட்டினாலும் அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விஷயால் விட்டு 2 நாள் வந்து வேண்டி கொண்டு போகிற வேறு விஷயால் விட்டாலும் டிக்கெட் எல்லாம் தருவேன். டிக்கெட் நான் சும்மா கொடுத்தாலும் அதில் வேண்டாதுகள். டிக்கெட் உடைச்சி தான் தாரதுகள். இதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்களே சந்தையில் நேரடியாக பாருங்க. பூனை வந்தால் பீச்சுது, நாய் வந்தால் பீச்சுது. அப்போ நாளைக்கு இப்படியே கிடக்க நாங்களாம் கூட்டி போட்டு சந்தை நாங்கள் கூட்டி போட்டு சந்தை பண்ணுறோன்னா அப்புறம் நீங்கள் சந்தை வாடகை காசு வேறு நான் பண்ணுறீங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்க. நீண்ட காலமாக இல்லை. ஆனால் அவர் வந்து 20-30 வருஷமாக வியாபாரம் செய்தவர். ஆனால் அந்த காலத்துலேயும் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க. நான் வந்து 2-3 வருஷம் தான். அப்போ அப்படியும் இப்படித்தான் கிடக்குது. பாருங்கள், இது பொட்டியை கழுவி போட்டு ஒரு தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் பொட்டியை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. டக்கண்டு ஒரு கை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. எல்லாமே உடைஞ்சி போய் கிடக்குது. எத்தனை இடமெல்லாம் மாறுபட்டு கொண்டு போகுது. இதையும் ஒரு மாற்றி அமைங்க. இருந்த காலத்திலிருந்து அப்படியே கிடக்குது. வாரணை பொதுச்சந்தையில் புதிதாக ஒரு கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டு பூட்டிய நிலையில் உள்ளதை காண முடிகின்றது. சாவகச்சேரி பிரதேச சபையின் செயலாளரே இது தொடர்பில் கரிசனை கொண்டு செயலாற்ற வேண்டியது உங்களது பொறுப்பல்லவா?